உண்மையாக நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து ராஜு சார் வந்து குக் வித் கோமாளி, பிக் பாஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். இப்போ கூட ரீசெண்டாக விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருக்கோம். அவரோட ஆக்டிங், அவரோட கவுண்டர் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையாலுமே ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு டைலாக்கு, அவர் கொடுக்குற மெசேஜ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உண்மையாக நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த லவ்வை வந்து அவர் ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, உண்மையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் வந்து அம்மாவுக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படியும் பேசலாம், அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமும் ஓப்பனாக பேசலாம், ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதாக இருந்தாலும் ஓப்பன் அப்பா பேசுறது நல்லது. மறைச்சு பேசுனா அது பின்னாடி பிரச்சனை தான் வரும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அம்மா கிட்ட அப்படி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்களும் வந்து அப்படிதான் நினைக்கிறோம். நாங்கள் 90s கிட்ஸ்னால சில விஷயம்லாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் 2K கிட்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டுறாங்க. எல்லாமே வந்து மறைக்கிறாங்க. உண்மையாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக சூப்பராக இருந்தது. அம்மா அப்பா பாசம், அப்பாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்டுன்னா இப்படியும் விட்டு கொடுக்கலாம், அதேமாரி ஸ்மூத்தாகவும் கொண்டு போகலாம். எந்த ஒரு என்ன சொல்கிறது போல இப்படி தான் பண்ணி இப்போ என்ன ஒரு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அவன் ஃப்ரெண்டை சாவடிப்பான். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட் எப்படி மூவ் ஆன் பண்ணி எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலான்ற ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, செதுக்கி இருக்காரு படத்தை. எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு மீனிங் படம் தான். 2Kனா இப்படி இருக்கலாம், 90s இப்படி இருக்கலாம். வாழ்க்கைனா யதார்த்தத்தோட வாழணுன்றத நான் டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.